கொஞ்சம் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவை போல பரிசுத்தர் யாராவது இருக்காங்களா? இல்லை. ஆனால் இயேசுநாதர் என்னைக்காவது பாவியை வெறுத்திருக்காரா? பாவத்தை மட்டும்தான் வெறுத்தார். பாவியை என்ன செய்யலை? வெறுக்கவே இல்லை. அதே நேரத்தில் இந்த பாவியை பரிசுத்தவானா மாத்துறது இயேசுடைய வேலை. பாவி கூட இருப்பாரு, வெறுக்க மாட்டாரு, நேசிப்பாரு. அதனால பாவியாவே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அவனை என்னவா மாத்தணும்? ஒரு நாள் இந்த 12 பேரும் அப்போஸ்தலராய் மாறுவார். ஒரு நாள் அவர்களுடைய உபதேசம் உலகத்தை காப்பாற்றக்கூடியதாய் மாறும். இவங்க வேறு பிரிச்சாங்க, இயேசுகிட்ட வந்துட்டாங்க. பலதரப்பட்டவன் உள்ள இருக்கான். காட்டி கொடுக்கிறவன் இருக்கிறான், மறுதளிக்கிறவன் இருக்கிறான், விட்டுட்டு ஓடுறவன் இருக்கான், மார்புல சாஞ்சிக்கிறவன் இருக்கான், எல்லாரும் இருக்கான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். கர்த்தர் அங்க பாகுபாடே கிடையாது. அவனுக்கு முக்கியம், இவன் முக்கியம், அதெல்லாம் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் அவர்கள் அப்படியே இருப்பதும் தேவ திட்டம் அல்ல. அவர்களை சுத்தமாய் மாற்றுவது தேவனுடைய திட்டம். அப்ப சபை என்ன இடம்? சுத்தமாய் மாத்துகிற இடம். சபை என்ன செய்யணும்? சுத்தமாய் மாத்துகிற இடம். இன்னைக்கு சபை இந்த 3வது இடத்தை செய்வதிலே தவறிக்கொண்டு